Good morning children. Today we are going to see page number 63. Okay, in the lesson 3 plants. So last video la நம்ம என்ன பார்த்தோம், flowers பத்தி பார்த்தோம் இல்லையா. So இந்த சாப்டர்ல இப்போ நம்ம page number 63 ல fruits and seeds பத்தி பார்க்க போறோம். So fruit is the fleshy part of the plant. The fruits are developed from flowers. Most fruits have seeds. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு வந்து பட் வரும், பட்லேருந்து ஃப்ளார் வரும், ஃப்ளார்லேருந்து நமக்கு ஃப்ரூட் வரும், சரியா. ஸோ அந்த ஃப்ரூட் எப்படி இருக்கும், ஃப்ளஷி பார்ட், அந்த ஃப்ரூட்டை தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அது எதுலேருந்து டெவலப் ஆகுது, இட் டெவலப்ஸ் ஃப்ரம் த ஃப்ளார்ஸ். ஸோ அந்த ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் அதுக்குள்ளே என்ன இருக்கும், சீட்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒன்லி ஒன் சீடட் ஃப்ரூட். ஸோ ஒரு பழத்துக்குள்ள ஒரே ஒரு சீட் மட்டும் இருக்கும். எக்ஸாம்பிள் ஆப்ரிகாட், மேங்கோ, கோகனட் அண்ட் பீச். ஓகே, சம் ஃப்ரூட்ஸ் ஹாவ் மெனி சீட்ஸ், நிறைய சீட்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் பப்பாயா, வாட்டர்மெலான் அண்ட் ஆரஞ்ச். ஸோ சம் ஆர் சீட்லெஸ், ஒரு சிலதில் வந்து விதையே இருக்காது. பைனாப்பிள் அண்ட் பனானா எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் below picture we have to match the leaf with the fruit. So first இருக்குது banana leaf, so we are matching with the banana. Next is the papaya leaf, so papaya ஓட match பண்ணுறோம். Third one is the mango leaf, so the mango ஓட match பண்ணுறோம். And last is the watermelon. Okay, next we are going to see the plants and their habitat. Plants வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரியான plants grow ஆகும். Plants grow almost everywhere on earth, that is on land, terrestrial plants and in water, aquatic plants. ஸோ வந்து பிளான்ஸை வந்து நம்ம லேண்ட்லேயும் பார்க்கலாம், அட் த சேம் டைம் வாட்டர்லேயும் பார்க்கலாம். ஸோ இந்த வாட்டரில் வளர்கிற பிளான்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அக்வாட்டிக் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். The plants adapt to their surroundings and hence have a special characteristics based on their habitat. ஸோ எந்த இடத்துல இருக்குது, லேண்டில் இருக்கா இல்லைன்னா வாட்டரில் இருக்கான்னு பேஸ் பண்ணி அதோட ஃபீச்சர்ஸ் மாறும், கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட லீஃபோட டைப் மாறும். அது எல்லாமே அதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். இப்போ மலையில் இருக்க ட்ரீஸ் எல்லாம் எப்படி இருக்கும், பிளான்ஸ் எப்படி இருக்கும், டெசர்ட்டில் இருக்க பிளான்ட் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வாட்டரில் இருக்க பிளான்ட் இருக்கும், எல்லாத்துக்குமே வந்து there are various differences. The natural home of plant is called as habitat. ஸோ எந்த இடத்துல வந்து அந்த பிளான்ட் இருக்கோ அதை வந்து இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்ம வீட்டில் இருக்கோம், நம்ம வீடு எந்த இடத்துல இருக்கோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்மளோட நேட்டிவ் பிளேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம எங்கே ரிசைட் பண்ணுறோமோ அது நம்மளோட இடம் இல்லையா. ஸோ அதே மாதிரி பிளான்ட்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்கோ அதை தான் அதோட ஹேபிட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. Plants make suitable adjustment with their surroundings to meet their requirements. This is known as adaptation. ஸோ இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளான்ட் வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் adaptation. Terrestrial or land plants. The plants that grow on the land are of different habitats such as deserts, plain, mountains and forest. Let us learn about the adaptation of different land plants. So land அப்படின்னா நம்மளோட நார்மல் லேண்ட் மட்டும் இல்லை. ஸோ we have deserts இருக்குது, மவுண்டன்ஸ் இருக்குது, இது எல்லாமே நிலப்பரப்பில் தானே இருக்குது, லேண்டில் தானே இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற பிளான்ஸ் வந்து எப்படி இருக்கும், அதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். பிளான்ஸ் இன் டெசர்ட். ஸோ டெசர்ட்டில் இருக்கிற பிளான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் பிளான்ஸ் க்ரோ இன் ஹாட், ட்ரை அண்ட் சாண்டி பிளேசஸ். எப்படி இருக்கும், டெசர்ட் ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப சாண்டியாக இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா டிவிலாம், எப்படி லூஸ் சாண்டாக இருக்கும். Deserts get very less rainfall and experience high temperature. Hence, there is a scarcity of water. Let us see how these plants have adapted to this habitat. ஸோ டெசர்ட் எந்த மாதிரியான பிளேஸ், மழை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அங்கே தண்ணியும் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஸோ அங்கே இருக்க பிளான்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். Leaves are changed to spines to reduce the loss of water. ஸோ அங்கே இருக்க பிளான்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும், ஸ்பைன்ஸ், முள்ளாக இருக்கும் அதோட இலைகள். ஸோ என்னென்னா அதனால் முள்ளாக இருக்கும்போது அந்த லீஃப் சர்ஃபேஸில் இருக்க தண்ணி வந்து சீக்கிரம் ட்ரை ஆகாமல் பார்த்துக்க முடியும். The stem is green and fleshy. They store water and produce food. ஸோ இந்த டெசர்ட் பிளான்ட்ஸ்லாம் வந்து அதோட தண்டு எப்படி இருக்குன்னா நல்லா ஃப்ளெஷியாக திக்காக இருக்கும். ஸோ தட் அதில் வந்து அந்த தண்ணியை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கும். ஸோ இட் கேன் ப்ரொடியூஸ் இட்ஸ் ஓன் ஃபுட் ஆல்சோ. These plants have a long root that goes deep into the soil. எதுக்கு அதுக்கு டீப் ரூட்ஸ் இருக்குது எப்படின்னா, பூமிக்கு அடியில் இருக்க தண்ணியை தேடி போகிறதுக்காக அதோட ரூட்ஸ்லாம் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும். எக்ஸாம்பிள் ஒப்பென்ஷியா, டேட் பாம் அண்ட் அலாய்வேரா. நெக்ஸ்ட் இஸ்
plants on mountain. So மலைகள் இருக்க plants வந்து எப்படி இருக்கும்? These plants grow in cold and freezing places. எப்போவுமே வந்து மவுண்டன்ஸ் வந்து எப்போவுமே சில்லி பிளேஸாக இருக்கும். ஏன்னா கடல் மட்டத்தை விட அது ரொம்ப ஹைட்டில் இருக்கிறதுனால மோஸ்ட் ப்ராபப்ளி மவுண்டன்ஸ் வந்து எப்போவுமே ஒரு கூல் டெம்பரேச்சரில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ் ஊட்டி கொடைக்கானல்லாம் எப்போவுமே இட் இஸ் லைக் அ சில்லி ஏரியா. There is a cool weather in mountain. Let us see how these plants have adopted to this habitat. These trees are conical in shape. This shape allows snow to slide from the trees easily. Needle-like leaves help them to survive in cold conditions like snow. These trees do not shed leaves. They have cones instead of flowers. These cones protect the seeds during harsh winter. Example, pine tree. So இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா கோனிக்கல் ஷேப். இந்த பிக்சரை பாருங்கள், ஒரு கோன் ஷேப் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அது எதனால் அப்படி இருக்குது அப்படின்னா, பனி பெஞ்சால் அது வந்து இலையில தங்காமல் அப்படியே வழுக்கிட்டு கீழே வந்துடும். ஸோ அதுக்காக தான் அந்த கோனிக்கல் ஷேப்பில் இருக்குது. அதே மாதிரி இது வந்து பூக்களாக பூக்காது. நம்ம நார்மல் ஃப்ளார்ஸ் ப்ளூம் ஆகிற ஃப்ளார்ஸ் மாதிரி இல்லாமல் இங்கே இருக்க பிளான்ஸில் வந்து இங்கே இருக்க ட்ரீஸில் வந்து கோன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப ஹார்ஷ் வின்டர்லாம் வந்து அந்த செடினால் அந்த பிளான்ட்னால் வந்து டாலரேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இஸ் பிளான்ஸ் இன் பிளெயின்ஸ். Plants in plains need to adapt to both dry conditions and extreme temperature. ஸோ நம்ம நிலப்பரப்பில் நம்மளோட ரெகுலர் லேண்டில் இருக்க பிளான்ஸ் வந்து போத் கோல்டு டெம்பரேச்சரும் இருக்கும், வெரி ஹாட் டெம்பரேச்சரும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணும். They grow in warmer climate and usually shed their leaves in winter to protect themselves from cold. ஸோ யூஸ்வலாக நம்ம ஸ்ப்ரிங் சீசன் சொல்லுவோம் இல்லையா, அந்த நேரத்தில் நல்லா ப்ளூம் ஆகி இந்த மாதிரி பனிக்காலத்தில் வந்து என்ன ஆகும், இலைகள் வந்து உதிரும். They have flat and broad leaves. They have thick and woody stem. Example, mango, banyan and teak. ஸோ இங்கே பிளெயின்ஸில் இருக்க பிளான்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, லீவ்ஸ் வந்து ஃப்ளாட்டாகவும் நல்லா ப்ராடாகவும் இருக்கும். எக்ஸாம்பிள், மேங்கோ, பேனியன் அண்ட் டீக் ட்ரீஸ். பிளான்ஸ் இன் கோஸ்டல் ஏரியா. ஸோ கடல் பகுதிகளில் இருக்கிற செடிகள் எப்படி இருக்கும்னு பார்க்க. தே ஆர் டால் அண்ட் மோஸ்ட்லி ஸ்ட்ரெயிட். டாலாகவும் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கும். த லீவ்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஃப்ராண்ட். ஸோ அந்த ஒரு மாதிரி குச்சி குச்சாக இருக்கும் நீங்கள் அந்த தென்னை மரத்து லீவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஃப்ராண்ட். ஒரு மாதிரி லென்த்தியாக இருக்கிறதுனால. த ஃப்ராண்ட் லுக் லைக் ஃபெதர்ஸ் மென்ட் ஃப்ரம் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் விண்ட். ஸோ அது ரொம்ப டாலாகவும் ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கிறதுனால விண்டுலேருந்து அதை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் அந்த லெதர் அந்த லீஃப் வந்து அந்த ஷேப்பில் இருக்குது, ஃப்ராண்ட் ஷேப்பில் இருக்குது. லைக் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரெக்க மாதிரி இருக்கும். These plants tolerant to saline water. So salt waterையும் வந்து இது அடாப்ட் பண்ணிக்கும். Example, coconut tree. Next is, let us match the plants with their living places. So இது வந்து ஒப்பென்ஷியா வந்து டெசர்ட்டில் இருக்கும், ஸ்பைன் ட்ரீ வந்து மவுண்டன்ஸ், அண்ட் banyan tree plains, and coconut tree in the coastal areas. Next, select the incorrect statement from the following கொடுத்துருக்காங்க. Desert plants grow in hot, dry and sandy places. அது true, correct. Plants in coastal areas tolerant to saline water. That is also correct. Mountain plants have needle-like leaves. That is also correct. So teak is an example of a desert plant. Teak நம்ம தேக்கு மரம் வந்து it is not an example for desert plant. So அந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நம்ம வந்து wrong போட்டுக்கிறோம். Okay. Then tick the odd one. Teak, tamarind, mango, opensia. So the teak, tamarind, mango வந்து இது வந்து லேண்டில் இருக்க பிளான்ஸ், பிளெயின்ஸில் இருக்க பிளான்ஸ். ஒப்பென்ஷியா வந்து இட்ஸ் அ டெசர்ட் பிளான்ட். ஸோ நம்ம அதை சர்க்கிள் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஒப்பென்ஷியா, அலோவேரா, பைன் அண்ட் டேட் பாம். பைன் வந்து நம்ம மவுண்டன்ஸ் தான் பார்க்க முடியும். ஸோ தட் இஸ் ஆட் ஒன். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் த பிளேசஸ் வேர் த லேண்ட் ஹேபிட்டட்ஸ். ஸோ ஃபாரஸ்ட், மவுண்டன், டெசர்ட் இதெல்லாம் வந்து லேண்ட் ஹேபிட்டட் ஏரியாஸ். Next we are going to see the plants in water. So waterல இருக்க plants வந்து எப்படி இருக்கும். The plants that grow in water bodies like ponds and lakes are called as water plants or aquatic plants. They are classified into following types. One is free floating plants, fixed root plants and submerged plants. Free floating plants தண்ணியில் அப்படியே நல்லா இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் அப்படியே மிதந்துட்டே போகும், ஃப்ளோட் ஆகிட்டே போகும். That is called as free floating plants.
These are found in the surface of the water. நம்ம தண்ணியோட மட்டத்திலே வந்து அந்த சர்ஃபேஸ்ல மேல் பரப்பிலே நம்ம பார்க்க முடியும். They freely float with the help of spongy body filled with air. They have poorly developed roots. ஸோ அதோட ரூட் வந்து டைப் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், அப்படியே எடுத்தால் வந்துடுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் வாட்டர் ஹைனசித், ஆகாய தாமரை. வாட்டர் ஹைனசித் என்ன சொல்லுவாங்க? ஆகாய தாமரை அண்ட் பிஸ்டியா. ஸோ த பிக்சர் இஸ் கிவன் பிலோ. தென் ஃபிக்ஸ்டு ரூட்டட் பிளான்ட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ், அதனால் அப்படி எடுத்த கையோடு வந்துடும். ஃபிக்ஸ்டு ரூட்டட் பிளான்ட்ஸ்னால் அதோட ரூட் வந்து டீப் டவுன் அந்த பாண்ட்ஸ் அண்ட் ரிவர்ஸில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். These plants have roots that are fixed in the bottom of the water bodies. These plants have air tubes in their stem to help them to float. Their leaves are broad and coated with wax to make them waterproof. Water lily and lotus. ஸோ பார்க்கும்போது அந்த தாமரை இலையில் தண்ணி நிற்கவே நிற்காது. ஸோ ஒரு மாதிரி வேக்ஸ் கோட்டட், மேலே ஏதோ வந்து மெழுகு தேய்ச்சமாக இருக்கும், தண்ணி ஊற்ற அப்படியே வழுக்கிட்டு கீழே வந்துடும். ஸோ திஸ் இஸ் த நேச்சர் ஆஃப் த லீவ்ஸ் ஆஃப் த ஃபிக்ஸ்டு ரூட் பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சப்மர்ஜ்டு பிளான்ட்ஸ். சப்மர்ஜ் பிளான்ட்ஸ்னால் மொத்தமாக தண்ணியில் மூழ்கி போயிருக்கிறது. தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி சப்மர்ஜ் இன் த வாட்டர். இது ஃபுல்லாகவே தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். தர் ஸ்டெம் இஸ் தின் அண்ட் லீவ்ஸ் ஆர் வெரி ஸ்மால். இது வந்து லீவ்ஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப தின்னாக இருக்கும் அதோட ஸ்டெம். தர் இஸ் நோ ஓப்பனிங் ஆன் த லீஃப் ஆஃப் த ஆன் த லீஃப் சர்ஃபேஸ். ரொம்ப அந்த குட்டி குட்டி போர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போர்ஸே நம்ம இதில் பார்க்க முடியாது. தே ப்ரீத் த்ரூ த ஸ்டெம். எக்ஸாம்பிள் வேலிசேரினேரியா அண்ட் ஹைட்ரல்லா. ஸோ இது எப்படி ப்ரீத் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம்னால தான் ப்ரீத் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் த மார்க் எல் ஃபார் லேண்ட் பிளான்ட்ஸ் அண்ட் டபிள்யூ ஃபார் வாட்டர் பிளான்ட்ஸ். நீம் ட்ரீ லேண்ட் பிளான்ட், லோட்டஸ் வாட்டர், ஒப்பென்ஷியா லேண்ட், வேலிசேரினேரியா வாட்டர், வாட்டர் ஹைனசித் வாட்டர், டேட் பாம் லேண்ட் பிளான்ட், ஹைட்ரல்லா water plant, lily land plant. ஸோ இதில் வந்து வெறும் லில்லி கொடுத்துருக்கறதுனால I have given it as land plant. Water lily, one second ma, sorry, it is water plant only. Let us assume it is water lily. Okay, so it is a water plant. So color the water hyacinth plant. So below உங்களுக்கு வந்து water hyacinth வந்து கலர் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. So you can see the page number 67. ஒரு மாதிரி purple color flower-ம் leaves வந்து நல்லா dark and light green leaves இருக்கு. So with that you can color this picture. Next write true or false. Fixed root plants are present in water bodies. True. Leaves of lotus are submerged in the water. False. அது வந்து float ஆகிட்டு தான் இருக்கும். Lotus plants are found in many ponds. True. Water hyacinth freely float with the help of spongy body filled with air. That is also true. Next is choose the correct answer. The function of leaf is to produce food. Second one, an example of taproot is mango. Dash supports a plant. That is a stem. Most plants grow from the seed. Roots are poorly developed in Agaya Tamarai. Sixth one, if X part will be absent in a plant, new plants will not be produced. X is a flower. Flowerலேருந்து தான் நமக்கு வந்து helps in the reproduction அப்படின்னு சொல்லியிருக்கு. So flower is a new X part. Okay. The plant is adopted to grow in deserts as it has leaves changed to spine. Okay. Option C, leaves changed to spine. Eighth one, an example of many seeded fruit is pomegranate. Next, which of the following plant parts take in absorption of water and exchange of gases respectively? That is T and P. Root to leaves தான் வந்து இந்த main function பண்ணிட்டு இருக்கு. Next, find the odd one. Carrot, radish, tomato and beetroot. So இது எல்லாமே வந்து below the ground grow ஆகுது. Tomato மட்டும் above the ground. So tomato நம்ம circle பண்ணுறோம். Next, cabbage, greens, turmeric and spinach. ஸோ இது கேபேஜ், க்ரீன் ஸ்பினச் எல்லாமே லீஃபி வெஜிடபிள்ஸ். ஸோ டர்மரிக்கை வந்து நம்ம சர்க்கிள் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நீம், அலாயுவேரா, டேட் பாம் அண்ட் ஒப்பென்ஷியா. ஸோ அலாயுவேரா, டேட் பாம் அண்ட் ஒப்பென்ஷியா வந்து டெசர்ட் பிளான்ட்ஸ். ஸோ நீம் வந்து லேண்ட் பிளான்ட். ஸோ நம்ம வந்து அதை சர்க்கிள் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கோகனட், மேங்கோ, ஆப்ரிகாட் அண்ட் ஆரஞ்ச். ஸோ ஹியர் இது எல்லாமே வந்து சிங்கிள் சீடட் பிளான்ட். ஆரஞ்ச் மட்டும் வந்து மெனி சீடட்.
ஸோ நிறைய சீட்ஸ் இருக்கும். காக்கனட்டில் சிங்கிள், மேங்கோவில் சிங்கிள், ஆப்ரிகாட்டில் சிங்கிள் சீட் இருக்கும். ஆரஞ்சஸில் மட்டும்தான் மெனி சீட்ஸ் இருக்கும். ஸோ வி ஹாவ் டு சர்க்கிள் இட் அஸ் ஆரஞ்ச். நெக்ஸ்ட்டு ஹைட்ரல்லா, ஒப்பென்ஷியா, வாட்டர் ஹெனசித் அண்ட் வேலிசேரனேரியா. ஸோ இந்த ஹைட்ரல்லா, வாட்டர் ஹெனசித் அண்ட் வேலிசேரனேரியா இது எல்லாமே வாட்டர் பிளான்ஸ். ஒப்பென்ஷியா மட்டும்தான் டெசர்ட் பிளான்ஸ். ஸோ வி ஹாவ் டு சர்க்கிள் ஒப்பென்ஷியா. இஸ் இட் கிளியர் சில்ட்ரன்? ஸோ டுமாரோ, that is on Friday, I will send the question answers. So science and social question answers உங்களுக்கு நாளைக்கு வரும். So you have to finish it by Saturday and Sunday. Is it clear children? Thank you.